இங்க ஒரு தாத்தா ஒருத்தர் ரொம்பவே ரிமோட்டான பகுதியில மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப தெரியாம இவர் போட்ட தூண்டில் இவரோட கையிலே குத்தி ரத்தம் வந்துற இதை பார்த்த தாத்தா வந்துட்டு அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை வந்துட்டு கடல் தண்ணியில கழுவ. சோ இப்படி ஒரு கழுவும் போது அப்ப கடலுக்குள்ள இருக்க ஒரு மெர்மெய்டு ஒண்ணு இந்த ரத்தத்தோட வாடையை பிடிச்சிட்டு அப்படியே மேல வருது. அப்படி மேல வந்தவ அந்த தாத்தாவை பார்த்துட்டு என்ன பண்றானா அவளோட வசீகர குரலை வச்சு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறா. அது என்ன பாட்டுனா இப்படி ஒரு பாட்டு பாட இதை கேட்டு தாத்தா வந்து திரும்பி இந்த மெர்மெய்ட பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபியூஷனோட பாக்குறாரு. இப்படி ஒரு பார்த்துட்டே இருக்கும்போது ஆனா இந்த பக்கம் அந்த மெர்மெய்டோ பாத்தீங்கன்னா இவரை செடியூஸ் பண்ற விதமா அவ விடாம பாட்டு பாடிட்டே இருக்க. ஆக்சுவலா எதுக்காக பாட்டு பாடிட்டு இருக்கா அப்படின்னா இங்கதான் ஒரு மித்தாலஜி ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மெர்மெய்டுங்களாம் அவங்களோட விக்டிமை இந்த மாதிரி வசீகர குரலால பாட்டு பாடி மயக்கி அவங்களை அப்படியே முழுசா சுயநினைவை இலக்க வச்சு அப்படியே இந்த தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு கொன்னு சாப்பிட்டுருவாங்க. அதுதான் வழக்கம். சோ அதுக்காக அந்த மெர்மெய்டு வந்துட்டு இவரை மயக்கிற விதமா விடாம பாட்டு பாடிட்டு இருக்க. இதை கேட்டு இந்த தாத்தாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறாரு, செடியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவரோட சுயநினைவை வந்து இழக்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு கடத்தல அந்த தாத்தா வந்துட்டு முழுசா அவரோட சுயநினைவை இழந்து அப்படியே அந்த மெர்மெய்டு கிட்ட போயிட்டு ஈன்னு சொல்லிட்டு வாயழிச்சுன்னு தன்னையே அறியாம அவரோட கையை அந்த மெர்மெய்டு கொடுக்க அவளாம் இவ அப்படியே இவரை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போறா, உள்ள இழுத்துட்டு போயிட்டு கொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அப்பதான் இந்த இடத்துல குடுக்குறார் தாத்தா ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு நேரமா மயங்கர மாதிரி அப்படின்னு அடிச்சிட்டு இருந்து பட்டுன்னு பக்கத்துல இருக்க ஒரு கட்டை எடுத்து இந்த மெர்மெய்டோட மண்டையிலே மட்டுன்னு அடிச்சு மட்டை பண்ணிடுறாரு. அவள்தான் அப்படி மட்டை பண்ணவரு என்ன பண்றாருன்னா அந்த மெர்மெய்டு அப்படியே தலையை பிடிச்சி மேல தூக்கி அந்த போட்ல போடுறாரு. அப்படி போட அந்த மெர்மெய்டு வந்துட்டு அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. சோ இதை பார்த்தவர் என்ன பண்றாருன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாருன்னு பார்த்தா திரும்ப ஒரு அடி அடிச்சு அந்த மெர்மெய்டோட கதையை அப்படியே முடிச்சிட. சோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு அவரோட வீட்டுல கேஷுவலா சுத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த மெர்மெய்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பதான் கேமராவை அப்படியே அடுப்புக்கு தூக்கிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா அடுப்புல குழம்பு கோச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா தாத்தா மெர்மெய்ட கொண்டு குழம்பு வச்சிருக்காரு. சோ இப்போ இவர் வந்துட்டு மெர்மெய்டோட மட்டன் கறி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ரிலாக்ஸ்டா பாட்டு கேட்க உட்கார்றாரு. சரி இங்கதான் நமக்கு ஒரு டவுட் ஒண்ணு வரும். அது என்னன்னா இந்த மெர்மெய்டோட வாய்ஸை கேட்டா அந்த மெர்மெய்டோட வசீகர பாடல் கேட்டு இதனால் வரைக்கும் மயங்காத ஆம்பளைங்களே கிடையாது, மயங்காத நபர்களே கிடையாது. பட் இந்த தாத்தா மட்டும் எப்படி மயங்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கதான் தாத்தா ஒரு செவுட்டு மிஷின் எடுத்து காதுல மாட்டுறாப்புல. என்னன்னு பார்த்தா தாத்தாவுக்கு காது கேட்காது.